My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET UG 2025 examination related ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கிட்ட இருந்து வந்திருக்கு. இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA அப்படிங்கிற இந்த அமைப்பு நம்மளுடைய நீட் எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்னை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் எக்ஸாமினேஷன் டியூரேஷனையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். இந்த வீடியோவை நீட் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யார் இருந்தாலும் அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. பிகாஸ் திஸ் இன்ஃபர்மேஷன் வில் ரியலி பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தம். நீட் எக்ஸாமினேஷனுக்கு இதுவரைக்கும் இருந்த நடைமுறை அப்படிங்கிறது 3 மணி நேரம் 20 நிமிடம். கடந்த சில ஆண்டுகளாக ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் நமக்கு 3 மணி நேரம் 20 நிமிஷம் டோட்டலாக 3 hours 20 minutes டியூரேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த டியூரேஷனை கட் ஷார்ட் பண்ணியிருக்கிறாங்க. பிகாஸ் செக்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஆப்ஷனல் கொஸ்டின்ஸை கட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இனிமே நமக்கு டோட்டலாக பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி, பயாலஜி எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக 150 கேள்விகள் மட்டும்தான் இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 200 கேள்விகள் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ இது எதிர்பார்த்த ஒரு சேஞ்ச் தான். ஏன்னா ஜேஇக்கே அந்த ஆப்ஷனல் கொஸ்டின்ஸை கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீட்டுக்கும் அந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி ரொம்ப நாட்களுக்கு முன்பதாகவே நம்ம வீடியோ அப்படிங்கிறத போட்டிருந்தோம். நம்ம எதிர்பார்த்தபடியே நீட் எக்ஸாமினேஷன் பேட்டர்னில், கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னில் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ டோட்டலாக 150 கொஸ்டின் இருக்க போகுது. அப்போ ஃபிசிக்ஸில் 45 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் 45 கொஸ்டின்ஸ் அண்ட் பயாலஜியில் 90 கொஸ்டின்ஸ். ஆல் த 180 கொஸ்டின்ஸ் வில் பி கம்பல்சரி. இதில் உங்களுக்கு எந்தெந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியுதோ அதெல்லாம் நீங்கள் எழுதலாம். எல்லாத்தையும் நீங்கள் எழுதணுங்கிற கட்டாயம் இல்லை. உங்களுக்கு தெரிந்த எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் எழுதலாம். ஆனால் 720க்கு 720 எடுக்கணும்னா 150க்கு 150 கேள்விகளும் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நடைமுறை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ 200 minutes உங்களுக்கு டைம் இருந்துச்சு. 3 hours 20 minutes இருந்துச்சு. இப்போ அந்த 20 கொஸ்டின்ஸை கட் பண்ணதுனால இனிமே எக்ஸாமினேஷன் டியூரேஷன் அப்படிங்கிறது 3 hours தான். இதனால தான் நம்மளுடைய மாக் டெஸ்ட் சீரீஸில் 3 hours மட்டும்தான் நம்ம செக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 3 hours தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி நீங்களும் 3 hours தான் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஸோ இனிமே நமக்கு நீட் எக்ஸாமினேஷன் 3 மணி நேரம் தான் நடக்க போகுது. 150 கேள்விகள் தான் இருக்க போகுது. இது இந்த ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வரும்னு சொல்லி NTA இன்னைக்கு 25th of January ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த PDF ஆல்ரெடி நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி வருகிற வருஷங்கள்ல இருந்து இந்த 2025 இருந்து நீட் எக்ஸாமினேஷனில் ஆப்ஷனல் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்க போகிறதில்ல செக்ஷன் பியில். அப்போ டோட்டலாக 45 கொஸ்டின்ஸ் இன் ஈச் சப்ஜெக்ட் அண்ட் 45 கொஸ்டின்ஸுமே கம்பல்சரி கொஸ்டின்ஸாக இருக்குது. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஒரு கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக எழுதினீங்கன்னா 4 மார்க் வரும். நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பாக போட்டிங்கன்னா -1 மார்க். நீங்கள் அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு மார்க்கெல்லாம் மைனஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற பேட்டர்ன் சேஞ்ச் அண்ட் டியூரேஷன் சேஞ்ச். டியூரேஷனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 3 மணி நேரம் 20 நிமிடத்திலிருந்து 3 மணி நேரமாக குறைச்சிருக்கிறாங்க. 200 கேள்விகள் இருந்து 150 கேள்விகளாக குறைச்சிருக்கிறாங்க. இந்த அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் சேஞ்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. அட் த சேம் டைம் இனிமே இருக்கிற மாக் டெஸ்ட் சீரீஸ் பிளஸ் நம்மளுடைய எல்லா இதுவுமே ஆல்ரெடி நம்ம 3 hours தான் டியூரேஷன் வச்சிருக்கிறோம். நீங்கள் ஏதாவது டெஸ்ட் எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னா 3 மணி நேரத்தில் அந்த டெஸ்ட்டை முடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இருக்கிற டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்க. Feb, March, April அண்ட் இந்த 3 மாதத்தை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்க. நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்க. ஸோ தட் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீட் எக்ஸாமினேஷனில் நீங்கள் எல்லாம் நல்ல மார்க் வாங்கணும்னு சொல்லி உங்களுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.